வாசல பண்ணெடுத்த என்ன மாலையிட்ட என் துறையே எங்களுக்கு ஒரு வர்ணம் வச்சா தாலி பண்ண நாங்க வயசுல இருக்கணுமா இத வந்த ஜானா பார்க்கணுமா பழத்திலே மண்ணெடுத்தே கொடி கொடிய தாலி பண்ணே இதுக்கு குமரில அரைக்கணுமா எம்மனுக்கு கொடு தானம் பார்க்கணுமா என்னாடி 100 புள்ளி பெத்து சக்கால் ஒண்ணு பிறந்த வயசாகுது 2 பிறந்த வயசாகுது 100 புள்ளி பெத்து என் அடிச்சு மாட்டு மாடி அடுக்குது என்ன காரணம்? நான் உள்ள உக்காந்துங்கிறேன் 99 மருமக்கு மாறு வாசல் உட்காரி வச்சு அல்றீங்களே. ஆமா என்ன காரணம்? என்ன காரணம்? சொல்றீங்க சொல்லுவாங்களா? கொளுத்தி வந்தா வன்மையா குறி சொன்ன அது மட்டும் இல்ல அந்த பூலோக குறைஞ்சி வந்தா புதுமையா குறி சொன்னா அது மட்டும் இல்ல இந்த தேவராஜ குறைஞ்சி தேவடா பூஜை சொன்னா அது மட்டும் இல்ல தெய்வலோக குறிச்சி வந்தா தேவையான குறி சொன்னா அது மட்டும் இல்ல கடைசி வார்த்தை இதுதான் நான் 1 மணி நம்பணும். என்ன சொன்ன தெரியுமா? எனக்கு ஒரு குறி வந்து சிரிப்புல இதுக்கெல்லாம் பரமானமா போய் சேகலாம் இந்த நாடாள குறிச்சி நாடாளும் குறிச்சு வந்தாத்த பக்கம் படுத்து குடிச்சு நம்ம நாகதாஸ் முட்டி குடிச்சு அவனோட குடிச்சு தென்னாகார வரைக்கும் வீட்டுக்கு அம்மா முட்டி வரைக்கும் ஒரு பக்கம் டூப் நம்ம சாராய் டூப் அடுப்பு என்ன காரணம்? யாரா ஒரு மன நாட்டு குறிச்சி வந்தா வீடு சும்மாக்க மாட்டாத அவளை கூடு குடிக்காங்க இந்த பாடம் இது இருக்காங்களா செத்துட்டாங்களா அப்படி கேட்டாங்க கண்டதை கண்டா அப்படி சொல்றாங்க அந்த பாண்டவரை செய்த வஞ்சகம் எல்லாம் சொன்னாங்க நடந்ததெல்லாம் சொன்னவே நான் கம்முனு வாயு சிரிக்க கூடாத நடக்க போறது என்னன்னு நான் கேட்டேன் எனக்கு கொள்ளு கம்முனுக்கு மாட்டாங்க நீ
புத்திசாலமா ரோடு எல்லாம் தான் உயிரிச்சு நானும் அங்கடாப்புக்கு நடக்கிறது என்னமான்னு கேட்டேன் அப்படி இந்த பாண்டவர் என்று சொல்லக்கூடிய பங்காளி பாண்டவர் சாகல உயிரோட தாங்கிறாங்க நாடு கேட்க வருவாங்க நாடு குறுக்க மறுக்க நாம அந்த சூதனால் தோற்ற நாட்டை பாது என்று சொல்லக்கூடிய சண்டையின் முறையிலாக நாட்டை பெற்று போடுன்னு சொல்லி 10, 8, 18 வருஷம் அது 18 சண்டையில சேனாயி சைனம் ஆண்டு எல்லாம் போய் ஊருக்கு வாஜி எடுத்துருவீங்க பரவாயில்ல அப்படி 18 நாள் போட்ட சண்டையில சேனாயு சேனம் எல்லாம் ஆண்டு 18 சண்டையில உங்க மகன் மூத்த மகன் எங்க மூத்த மகன் அந்த பீமனுடைய கதையால வலது முடைத்தது வலது முடிச்சிருந்து 18 நாள் சண்டையில நமக்கு கணவர் மாண்டு வர என்ன கோரிக்கை அப்படியா அப்படியா இந்த பக்கம் அடிச்சுங்களா டையே இந்த பக்கம் இப்ப எங்களுக்கு பார்க்க வரைக்கும் என்ன பார்க்கணும் கூட்டு வரேன் முந்தைய அவளா பார்க்க முடியாது 3 மாசத்துக்கு மேலா முடிஞ்சு பார்க்கணும் பண்ண மாதிரி அவன் சொல்லணும் கூட்டு வரேன் கூட்டுன்னு வா எங்க மாமியா மாதிரி எங்க மாமியா மாதிரி எங்க மாமியா மாதிரி இந்த மாமியாருக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் சொல்லு பார்த்து ஆமா பிறந்தது எப்படி நீ வளர்ந்தது எப்படி நீ யாரே மலையிட்டான் அப்படின்னு என் குலதெய்வம் அது கூடிய அம்மா சொல்லி வருதும்மா அம்மா முத்து முடி பாண்டியருக்கு எனக்கு மகளாக பிறந்தது உண்மைதானே தாயே பிறந்தது உண்மைதான் அப்படி பிறந்து நீ வளர்ந்து நீ பருவம் அடைந்த உடனே ஆனா எந்த பெண்களுமே பருவம் அடைந்தா தாய் தந்தை போய் பருவம் அடையாத நல்ல நேரமா கெட்ட நேரமான யோசியம் பார்ப்பார்கள் அப்படி பருவம் அடைந்த உடனே உங்க தந்தையார் என்ன செய்தார் இது நல்ல நேரமாயிட்டு பார்க்க வேற இது நீ பருவம் அடைந்த நேரம் லக்கணம் என்ன இருந்ததும் தெரியுமா தாய் இருந்தது அப்படி உன் திருமணம் ஆனால் அதனால அப்படி பருவம் அடைந்த உடனே உன் களத்தில் ஆட்டிக்கடா தாலி கட்டும் போல அந்த லக்னத்தில் இருந்தாலும் அதனால உண்மைதான் நடந்த மாதிரி மருமாத்மா சொல்லிருக்குவாங்களா நடந்ததெல்லாம் சொல்லிட்டேன் அப்படி ஆட்டிக்கடா தாலி கண்ட உடனே அந்த தலையாவது அரசுக்கா போற உடனே 2வது முறையாக ஆட்சி மன்னன் தாலி கண்ட உடனே அவருக்கு நேத்திரம் கிடையாது அங்க இருந்து நீ திருமணம் ஆன உடனே எங்க சென்றா தெரியுமா ஆத்தங்கரை குளிச்சுட்டு வரணும் இன்னும் ஆத்தங்கரைக்கு போன உடனே அங்க என்ன ஆளு தெரியுமா ஆத்தங்கரை போன உடனே அங்க ஒரு புறம் இடியும் ஒரு புறம் மின்னலும் காற்போம் மழையும் உண்ட உடனே ஆனா அங்க பயந்து ஆத்தங்கரையில ஒரு பிளாமரமாவது பெரிய பிளாமரம் அந்த பிளாமரத்து ஓரம் இப்போ மலைக்கு பயந்து ஒழிஞ்சது உண்மைதானே அப்படி ஒழிஞ்ச உடனே ஒரு ரிஷியானவன் அந்த ரிஷியானவன் உலகத்தில் சேர்ந்தது உண்மைதானே ரிஷி சேர்ந்தது உண்மைதானே அப்படி ரிஷி சேர்ந்த உடனே ஆனால் அங்க திரும்பி வீட்டுக்கு வந்து அன்று நாளையில இருந்து மாசமா இருந்தது உண்மைதானே உண்மைதாங்க
வந்து மாசமா அன்னைக்கு வந்து ஒரு மாசமா இருந்தது. அப்படி மாசமா இருந்து சில நாட்களாக ஆமா. ஆனா எந்த பொம்பளையுமே மாசம் வந்தா 9 மாசம் இல்லைன்னா 10 மாசம் 10 மாசத்துல குழந்தை பெற்றணும். ஆமா. ஆனா நீ 10 மாசம் கிடையாது, சொல்லு. சில நாட்களாக ஆமா. சில வருடமாக ரொம்ப வருஷமா குழந்தைய பிறக்காம நீ மாசமா இருக்கும் வேலையிலே ஆனா கானகத்தில் குந்தியால வெள்ள 5 பிள்ளைங்களை பெற்று விட்டால் நாட்டுக்கு செய்தி வந்த உடனே நம்மளுக்கு பின்னால வந்தவன் 5 பிள்ளையை பெற்றுட்டான். இது குழந்தை இருக்குமா? இது கல்லா இருக்குமா? இது கருவா இருக்குமா? ஒரே அங்கா போடு வீட்டு என்ன செய்தா தெரியுமா? அம்மா அம்பி கதை தான் அந்த வீட்டுக்கு பறந்து அந்த கல்லை எடுத்து அங்கத்த ஒரே முசுல குத்துறேன். இது கல்ல கருவோம் ஆனா குழந்தைய கறக்கலையே ஆனான்னு சொல்லி குத்துற உடனே இந்த கருவானது கரைந்து வைத்திலேயே ஆனா உத்ர மாதிரி அஸ்னாபுரம் பட்டத்திலே ஆறாக போனது உண்மைதான். ஆமா, யாராக போன உடனே இந்த அம்மா செஞ்சுட்டாங்க. இந்த அம்மா உண்மை இதெல்லாம் இவளுக்கு தெரியும். ஆமா, இப்ப இருந்தாலும் நடக்க போறதெல்லாம் சொல்லிட்டு நடந்ததெல்லாம் நடக்கிறது என்ன? மொத்தம் வரட்டும். நான் 6 மணி ரெண்டு முடித்து நாட்டுக்கு வந்து நாடு காப்பாங்க. நாடு கொடுப்போம். உங்க மகன் மறுப்பான். சண்டை துவக்கம் 18 நாள் சண்டைமா. 18 நாள் சண்டைக்கிறேன். உங்க குடும்பமே கைலாசம் சேரும். உங்க குடும்பமே நாசமா போயிடும். யாருக்கு போனானா? என் மகன் போனா இல்லையா? மகன் செத்துருவன் தாய். ஒரு மஞ்சள் பட்டு சரக்கட்டியே நான் ஒரு மன்னருக்கு முன்னால நடந்து வந்தா நமக்கு மண்ணா நடலாட நமக்கு மஞ்சள் பட்டு அத்தா காடு போன பொண்ணு நிறைய வராங்க. எப்படியா காடு வலிக்க கை வலிக்க கட்ட பாய் உங்கட்ட ஒரு பாய ஐயோ எடுத்து வரைய அப்படியே சொன்ன காட்டு போமாடா. எனக்கு வாங்கி படிப்பறில எங்களோட வளர்த்தமெல்லாம் கேப்பறில எங்களோட கொடுமையெல்லாம் சொல்லுறது இந்த கொடுமைக்கெல்லாம் செய்வீர எங்களுக்கு கொடி படிப்பறில எனக்கு ஒரு புயலையா நந்தவானா இந்த குட்டமாரா பட்டு போனா இந்த குட்டமாரா பட்டு போனா மாமா எனக்கு கூலி போய் நாடு சொத்துக்கு நான் ஒரு சொகத்துக்கு நான் ஒரு சொத்துக்கு நான் நான் சுடையாடு போக
கீழே பாருங்க. நம்ம அம்மா. ஐயோ, அம்மா போச்சால. மாமா ஒரு நேரம் இரு. அப்படி ஐயோ மாமா எல்லாத்தையும் பாயா இல்லைங்க எப்போ நான் அசராபுரியில் இருந்து பாண்டவன் போய் பாண்டவன் நான் தேடிட்டு வந்தேன் தேடிப்பட்டு பாண்டவன் சிக்கல சரி அசராபுரி போகலான்னு சொல்லி வரும்போது செத்து போயிட்டான்னு சொல்லி மாலை போட்டு ஆடுறாங்க மாமா இப்படி யாரு காரணம் யாரு காரணம் இப்படி எல்லாம் சண்டை புடிக்குது அதுவே குடும்பத்துல போய் எதிர்த்து வந்தாங்க அத்தை உங்க பையன் இப்படி எல்லாம் முடிக்கிறான் அத்தை தும்ப பூ மேடி அத்தை நீ துணக்கம் கட்டியே பாடையத்தை அந்த துணக்க சிரிப்பா பொண்ணு ஒரு மாலை நீ பண்ண பூ மேடி அத்தை நீ பரப்பா இங்கிட்டு போன உனக்கு 10 ஊர் மாலை வச்சாங்க உனக்கு பக்கம் நின்று தோல் குடி போய் தோல் குடி நீ காட்டுக்கு போயிருந்த நாங்க நாட்டு போய் வரக்குள்ள என்னாத்துக்கு இப்படி சாவு விடாடுவா பரிவு அங்க வரைக்கிறீங்க என்னாவது கால்றீங்கன்னு கேக்குறேன் இதானே கேக்குறேன் மாலை எதுக்கு போட்டீங்க ஓ என்னாவது கால்றேன்னு கேக்குறேன் உங்க அம்மாளுக்கு போடு என்னாவது கால்றீங்கன்னு நான் சொல்ல முடியாது உங்க அம்மாளுக்கு போய் கேளுங்க சொன்ன போயிருந்தா ஏமா ஐயோ தரியே என்ன எனக்கு ஒரு அடையாளம் அடையாளமா இருக்குமா எங்க மாமனுக்கு மூக்கு நீண்டுக்குச்சு எங்க மாமனுக்கு மூக்கு நீண்டுக்குச்சு மூக்கு நீளா எங்க மாமியாருக்கு மூக்கு நீண்டுக்குச்சு ஐயோ கண்ணு போடுது ஐயோ 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 கம்பெனி ஒரு மகனை கொண்டுவானல்ல ஐயோ கம்பெனி என்ன செய்யடா மாமா இப்படி ஆடுறீங்க ஓ மாமா வாங்க ஹேய் போய் சொல்லிக்கிறேன் நீ கேக்கறது ஒரு நியாயம் நீ காடு போய்ட்டியா நாங்க வீட்ல இருந்தங்க நாங்க என்ன பண்ணலாங்க சும்மா தாங்க சரி யாரா ஒரு மரநாட்டு போட்டு ஓ பல்ட்டி நாட்டு தேடி வந்தா பாரு அப்ப நாங்க சும்மா இருக்கறதானே அவர குறிக்காதங்க அப்படி நடந்ததெல்லாம் சொன்னா மாமா நடக்க போறது என்னன்னு கேட்டங்க பத்து இந்த பாண்டவர் சாகறியா ஓ பாண்டவர் சாவல அவங்க அடிக்கறாங்க அப்ப இவங்க நாடு கேட்க வருவாங்களா நாட்டுக்கு வந்து நாடு கேட்கலாம் நீ குறக்கறதுன்னு சொல்லிருவியா சரி அதுக்கு சூதுநாள தோட்ட நாட்டு வாதின்னு கூட சண்டை புடிச்சு நாட்டு வாங்கிட்டோம் அப்படி சொல்லி சண்டை ஏற்படுத்தாங்க 8 நாள் சண்டை 18 நாள் சண்டை அது 18 சண்டையில நம்ம சேனாய் சமரம் நாண்டு 18 நாள் சண்டையில இவனு செத்து போயிடுவான் என் தாஜனா அது போயிடுமா சொன்னா கேக்குறானோ ஏமா மாமா பாத்தியே நான் வீடு போற நீ போடாத யா பொட்டை எடுத்து போய் பாவையும் சுத்துமா அப்படியே வாங்க மாமா நீங்க தேவட பண்ணீங்க அவன் அந்த தெரு போயிடலாம் கூட ஏதோ 10 சம்பாதிச்சு போயிடுவா ஐயோ மாமா பாரு மாமா வைட்டா ஐய் சாமி அரே மை சாமி அரே சாமி அதே சாமி சாமி ஆனல்ல அவங்க கொண்டாடி மாற இப்ப என் மனைவி இடத்துல வந்து குறிச்சல் இருக்கிற புறமே பார்த்தேன் அம்மா இடத்துல வந்து குறிச்சல் ஆமாடா அந்த இடத்தை அம்மாட்ட பார்த்தேன் ஏய் அந்த இடத்தை குறிச்சல் புனித அம்மையார் மேல் கொடுத்து புனித அம்மையாரும் மாரி அம்மையார் இல்லத்தில் இருந்தால்
பாக்குறோம் இல்லன்னு வச்சுக்க ஆஸ்திராபதி நோட்டி பார்த்து விடுவோம் தக்கிப்பா பேசுறாள அதே சாமி உள்ள பார்த்து சொல்லணும். ஆமா எத்த சொல்லு நான் குறி சொல்லி வரேன். நீங்க பிறந்தது 100 தானே? ஆமா நாங்க 100 தான். ஐவராஜக்கு பங்குமகையாளி ஐவர் உண்டு தானே? அறியாத பிள்ளை இருக்கக்கூடிய உலகம் ஆதிதா மக அமுனிவன் உங்க இரத்திராபுரிப்பட்டினம் வந்து ஆனா ஒரு பெலாக்கடி கொடுத்தது உண்மைதானே? நாளைக்கு என்ன ஆகுது அதை பத்தி பேசு. இப்ப என்ன அவர் மகாராஜா அவசரப்படுறாரு. நாளைக்கு என்ன ஆகுது? நேற்று நடந்தது வேணா ஆரியாசாமி சூதனால் படையாடி காடே வனவாசம் ஓடுந்து உண்மைதானே? பாண்டவரே சூதனால் படையாடி காட்டுக்கு ஓடுறது உண்மைதான். 12 இன்று ஓடு முடிந்தது. ஐவராஜக்கு காலகத்தில் வந்து ஓராண்டு அஞ்சாவது வசூல் நாட்டுக்கு ஐவராஜக்கு வருகிறார். பாண்டவர் வந்த அடியோட அடித்து அவனை மடித்து விடுவதான். ஐவராஜுக்கள் 13 கழித்து உள்ளத்தில் நாடு காப்பார். நீ நாடு கொடுக்க மறுப்பார். ஆண்டவர் நாடு கேட்பார். ஆண்டவர் ஏற்ற நாடு கொடுக்க மறுப்பார். முடியாது. நீராரி 12 செத்து போவோம். பண்டை போட்டோம் மாண்டு போகும். இந்த பாஞ்சாலி என்ன செய்வாள் தெரியுமா? என்ன செய்வேன்? அந்த பாஞ்சாலிங்க இந்த பாஞ்சாலி என்ற அந்த பாஞ்சாலி என்ற ஒரு சந்தேகம். சொல்லு சொல்லு. அதனால அந்த பாஞ்சாலி என்ன செய்வது தெரியுமா? அன்ற வைத்தா சாப்பிடுமா? சமர்தான் இந்தோடு மொழியாதிருந்து ஓடி வருவார். உயிர் ஓடி குறிச்சட்ட பூமியை கால் முடிந்து கால் உடைந்து உயிர் ஓடி இருக்க வேலையிலே உயிரோடு ஓடி வருவார். அந்த உதரத்தை எழுவார். வலது காலம் கொட்டையை முடிக்கும் போது இந்த கூந்தலுக்கு வைப்பார். எந்த கூந்தலு? உயிரோடு குறிச்சற்ற பூமி இருக்க வேலையிலே ஒரு பக்கம் மாறி எலும்ப புடிச்சு இருப்பாள். யாரே மாறி உம்மாறி எலும்ப என்னவா? ஆமா என்னவா? இது சீப்பாக இந்த கூந்தலே வருவாள். இந்த கூந்தலை பதில் தட்டி எலும்பு இருக்கு. இந்த கூந்தலை இந்த கூந்தலை ஓட்ட சொல்லிட்டு போயிடுறோம். அப்போ உயிரோட இருப்பேன். அப்போ உயிரோட சரி மணி கொண்டல உயிரோடு எழுப்பாள். இந்த கூந்தலுக்கு மணிப்பூவா கொட்டிக்கின்னு அவனை போய் 56 நாளும் ஐவேறு வாழ்வார். நீங்க செத்து போயிருவீங்க. உங்க குடும்பமே அழிஞ்சு போயிடும். வயசுல பேச்சு சொல்லிருப்பாங்க. அந்த சொல்ற வார்த்தையை வச்சு இதை குறைச்சு சொல்றான். ஆமா ஆமா. ஆனா இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம். சந்தேகம் யா வந்தது கேளு. கண்டிப்பா அந்த வில்லு வளர்த்தாங்க போது பாஞ்சால நாட்டுல. ஆமா எதுவில்லை நாட்டி வில் வளைக்கிற போது. ஆமா அன்னைக்கு பார்த்த அந்த பாஞ்சாலி நடு. அந்த நட அவ பேச்சும் பேச்சு
அன்னைக்கு நான் சந்தேகப்பட்டோம். அந்த சந்தேகம் இன்னைக்கு வந்துட்டு மாதிரி எனக்கு தெரியுது. அதனால நடக்கும், இவளை நடக்க வைக்கணும், நடக்க வைக்கணும். சாமி பிடிக்கும் பேசுற தெரிஞ்சு பேசி முன்னால தெரிஞ்சு பேசி அது மாதிரி இப்ப நம்ம முன்னாலே பார்த்து பின்னால் நடு முன்னால பாத்துட்டீங்களா? பாஞ்சாலி அவதான் குறைச்சி அவதான் பாஞ்சாலி இவதான் பாஞ்சாலி நடப்பாவலை கண்டிருக்கிற ஓடினாங்க போடு சரி சரி அம்மா பஞ்சாலம்மா தாயா சார் அந்த பாஞ்சாலி தான் இவன் அந்த நடை பார்க்கும் போது இடையில பார்த்துட்டோம். சரி 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 பாஞ்சாலம்மா தாயே மகாராஜனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நான் நடந்து போறேன். என்ன வார்த்தை சாட்டமாக்குற பாரு. ஆமா என்ன கட்டளை? ஆமா மகாராஜனுடைய கட்டளை. நீ தொழில் செய்யணும் கண்டிப்பா. போத விடு, கை மேல் கட்டு போட்டாலும் கை விளங்குதான். அப்படி யாரும் என்ன பண்ண மாறுவத்தில் வந்த குறைச்சி பாஞ்சாலி இவதான் நடக்கிற நடையில பாவனை பார்த்த அந்த பாஞ்சாலி நாட்டுல இவதான் அவன் பாஞ்சாலி தான். இவன் எனக்கு சந்தேகம் வந்துச்சு. என்ன சந்தேகம் பாரு, அங்க இருக்குது பாரு சிறைச்சாலை. அந்த சிறைச்சாலை கொண்டு போடு. எங்க ஆம்பளையும் சந்தேகம் பண்றாங்களா வீட்டுல அந்த ஆம்பளையும் கூட கொடுப்பறதில்ல. சரி சரி சந்தேகத்துக்கு ஆம்பளையும் தான் குடும்பம் கட்டுறது. என்ன சந்தேகத்தை பார்த்தோம். அதனால அண்ணா கோயிலா கண்ணா அந்த பாவி துரியோதனன் பார்த்தான், என் பின்னடையும் பார்த்தான். இவதான் பாஞ்சாலி இருப்பான் என்று சந்தேகத்தை வேலையில் கை வேலைக்கிட்டு இருக்கிறான். இந்த பார்ப்புகள் பாஞ்சாலே என் கணவனை கொருவனா அனுப்புங்கள் அண்ணா, நான் சன்னால் பெற வேண்டுமானால் இதோ பாட்சாலியாகப்பட்ட தங்க செல்வனுக்கு சொல்ல அனுப்பிச்சு சொல்லு. அது ஒண்ணு கூட வாங்கணும். ஆமா நாடு வெளியணும். கருத்து செங்கல் வாங்க பரப்படு உன்னுடைய மனிதாகப்பட்ட ஒரு பாஞ்சாலி அந்த துரியோதனத்தில் அகப்பட்ட ஈஸ்வரன் சென்று அகப்பட்டு சிறையில் அழைத்திருக்கிறார். சிறுமைக்கு நீ பரவலாக பரப்படு. அப்படி அழைத்து போவான்.
அரே நீ யாரு? எங்க இருந்து வந்திருக்கிற? எதுக்காக சொல்றவா? சொல்லு. பாண்டு மகாராஜனுக்கும் ஆமா குந்தம்மா தேவிக்கும் அர்ஜுன மகாராஜன் குடிச்சா பண்ணு வந்துடும். வண்ட போடுதுன்னா இவன் ஒரு ஆளு. இவரை பார்த்தா காட்டுல வாழ்ற நரிக்கு வரலீங்க. அரே சாமி, காட கவிதையை பிடிச்சி பொழிச்சுன்னு போறான்னா அப்பேருக்கு வந்து உத்தமனுடைய அர்ஜுனன் பேரை சொல்லு சாமி. அதாவது நான் நரிக்கிற ஒரு வேடத்தில் இருக்கிறேன். சரி, ஆனால் நீயோ அர்ஜுனன் என்று சொல்கிறாய். ஆமா. எதனால் இந்த கோலத்தில் வந்திருக்கிற ஆதி நாளையில் சூதினால் பகடையாடி நாடு நகரிச்செங்கோல் எல்லாம் பிடிக்கிக் கொண்டு ஆமா துரியோதன அணிகளை வனவாசம் அனுப்பிவிட்டார்கள். சரி சரி 12 ஆண்டு வனவாசம், சரி ஓராண்டு அந்நியத்தை கழித்து அரசு வேண்டிய உத்தரவு. அதன்படி இன்னைக்கு குறவனாக வந்திருக்க காரணம் சொல்றவா? சரி. அவருடைய உத்தரவின்படி என்னுடைய மனைவியானவள் ஹத்திமா நகரை நோக்கி சன்னல் பெறுவதற்காக வந்திருக்கிறார். சரிப்பா, உன்னுடைய மனைவி எப்படி இருப்பா? எப்படி இருப்பா? ஆமா, அடையாளம் என் மனைவி உங்க வீட்டுக்காரு கையில் கரும்பு வளையல், கருப்பு சீலை கட்டியிருப்பா, வளையல் போட்டிருப்பா, கூடை ஏந்திருப்பா, ஒரு குழந்தையை இடுப்பில் வைத்திருப்பா, குழந்தையும் வச்சிருப்பா. அப்படி இருந்தாலும் எத்தனை நாள் ஆச்சு என் மனைவி கேட்டு போட்டு? மனைவி இந்த ஊரை விட்டு போய் தேடி வரையே எத்தனை நாள் ஆகும்? 8 நாள் ஆச்சு. என் மனைவி வீட்டை விட்டு வந்து 8 நாள் ஆச்சு. இளங்குருத்தி வீட்டு. சரி சரி. 10 நாள் ஆச்சு என் பாவையாளர் வீட்டை விட்டு. பாவையாளர் வீட்டை விட்டு. இப்ப எங்க இருப்பா? அத்திமா நகரை. அத்திமா நகரை நோக்கி என் சன்னல் பெறுவதற்காக வந்திருக்கிறார் இல்லையா? யாராவது பார்த்துருந்தா சொல்லுங்கம்மா. என்ன பார்த்தா கேட்க சொல்லுங்க சொல்லுங்க கேளுங்க. அப்படியா? யாரும் சொல்றது. அதாவது எப்படி துரியோதனன் கட்டளை இல்லையா? மன்னர் கட்டளை எப்படி கத்தி கதறான்னு சொல்ல முடியும். எப்படி கண்டவர் உரைப்பதில்லை. இந்த உத்திர கோபுரம் கட்டி சத்திய லோகத்தை ஆண்டு வரக்கூடிய பிரம்மனே இருந்தாலும் சரி என்னுடைய மனைவியை சிறைப்பிடித்து வைத்திருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவனுடைய மனைவியை இதே வீதியில் போட்டு வஸ்திரம் போட்டு. ஆமா, சரி சரி. ஆகுது ஆகுது ஆகுது. சொல்ல மன்னருக்கு
உன் தாத்தாவாகிய பீஷ்மர் பேசுகிறேன். இதோ யாரோ ஒரு கொலவன் வந்து இந்த அசுனாபத்தை அதாவுடன் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு கொலைவன் வந்து அவர் கொடுக்கிற குடும்பங்களை உள்ள அப்பா 16 மீது கட ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனால தீராது. அதனால சரி 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 ஆகட்டும். அம்மா இதோ உன்னுடைய கணவனார் வந்திருக்கிறார். என் மகாராஜாபதி கட்டளை யாரோ வரட்டும். ஆமா ஆனா கட்டம் தெரிஞ்சு வேண்டாம். இப்ப என் கையை கலப்புற நீ தான் அப்படியே ஆகட்டும். அம்மா நான் ஆகட்டும். ஏன்னா என்னைக்குமே கண்டிப்பா தர்பா சாப்பிட்டா கரையை சேவையில் ஆகணும். கண்டிப்பா யார் யார் அவங்கதான் உணவு கடுவான்னு கரையை செய்வான். சரிம்மா 10 வருஷத்துக்கு நான் கையை தொட்டிருக்கேன். ஆகட்டும் திரும்ப தொடுங்க கண்டிப்பா. சரி ஆகட்டும் போ. சரிம்மா ஆரியா ஆரியா சிங்கா 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 சிங்கி அரே சிங்கி பொடி 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 கொரத்தி என்ன பொடி கொரத்தி அட போடா கொருவா அட போடா கொருவா பொடி 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 கொரத்தி அடி போடு பாரு மரியனா போடு போடு போடா கொருவா என்ன ஒண்ணு செய்யணும்மா சொன்னாரு யா கை வருகிட்டாருங்க. நான் கண்ணி உருவம் கண்டேன். இவதான் பாஞ்சாலி இருப்பதா அறிந்து என்னை முன்னோ பின்னையோ நடைய சொன்னான். நடைய இடியம் பார்த்தான். பாஞ்சாலி இருப்பதா அறிந்து ஆனா அந்த பாவி அவர் தான் என் கைவிலங்க மட்டும் இட்டார தவிர என்னை ஒன்னும் செய்யல. அப்படி ஜோடி எப்படி இருக்குது? ஜோடி பார்த்தா சூப்பருங்க. நாம இந்த 13வது வருஷம் யாரு கண்ணுக்கும் தெரியாமல் இருக்கணும். வேண்டியான சந்தனம் வாங்கியிருக்கணும். வாங்கினாலும் இப்ப நம்ம உருவம் எப்படி நாங்க புதுசா குறைச்சியா புதுசா உருவம். இந்த உருவத்தோடு நம்ம அஸ்னாபுரத்தில் இருந்தால் யார் யார் என்று அறிவார்கள். கண்டிப்பா கண்டிப்பா ஒரு வருஷம் காலம் கிடைக்கணும்னா நம்ம இந்த உருவத்திலே இந்த நாளை விட்டு பக்கம் போயிடணும்.